நீ உள்ள போகும்போதே நம்மளுடைய உடைகளை எல்லாத்தையும் கலைச்சிருவாங்க பரிசோதனை அப்படிங்கிற பேர்ல. பரிசோதனை வந்து அது மனிதனா கூட நம்ம நடத்த மாட்டாங்க. இப்போ நம்ம அரசியல் கைதினால குறைந்தபட்ச ஒரு மரியாதை இருக்கும். அதுவும் தெரிஞ்சவங்களுக்கு தான். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நாம் கம்பிச்சுக்காரன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான். எத்தனை பேருக்கு நம்மள தெரியாம இருக்கும். அட்மிஷன் அடி. ஆமா, அது பேர் அட்மிஷன் அடி. ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, உள்ள போன போக்சோ கேஸ் அப்படின்னா ஒரு 4 சாத்து குனிய வச்சு தங்கு 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 அடிப்பாங்க. கொடுமையான பனிஷ்மெண்ட்டுகள் இதுதான் செய்யுது. அது பனிஷ்மெண்ட்லாம் வெளியே சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா சிறை வந்து மிக மிக மோசமானது. சிறை எந்த மனிதனையும் செதைச்சு அவனை நொறுக்கி தான் அனுப்பும். தலைவர்கள் அப்படி போறது சிறை வேற. இப்போ நம்மளை வந்து அவங்க அரசியல் கைதியா பார்த்தாலும் கூட என்னைய வந்து திட்டமிட்டு எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி 30 பேர் 30 இருக்கக்கூடிய ஒரு அறை, அதுல 54 பேர் அடைக்கிறாங்க. 50 பேரை 47 பேர் பிடி குடிப்பான். சிறையில் என்னன்னா இந்த 50 பேரை நான் ஒருத்தன் தான் அரசியல் கைதி, அதாவது மக்களுடைய போராட்டத்துக்காக இல்ல அரசு விமர்சனம் பண்ணிட்டு நான் உள்ள போயிருக்கேன். மீதி 49 பேர் மிக 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 மோசமான குற்றவாளி. 10 பேர் போக்சோ வழக்கு, கொலை கேஸ், அதாவது 8 மாசம் சம்பளம் தரலன்னு சொல்லி பீகார்காரன் ஓனரை கொண்டு ஒருத்தன் வந்திருக்கான். எனக்கு வந்து இயற்கையிலே வந்து எனக்கு வீசிங் ட்ரபிள் உண்டு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு. என்னைய கொண்டு போய் அந்த பிளாக்ல போட்டல கிட்டத்தட்ட 213 நாள் 48 பேருக்கு மாத்தி மாத்தி பெயில் கிடைக்கும். ஒருத்தன் போவான் வருவான் இருப்பான், எல்லாரும் பீடி குடிக்கிறான். புகை மண்டலமா இருக்குங்க. நீங்க அதை கற்பனையே பண்ண முடியாது, வார்த்தையில விவரிக்க முடியாது. சினிமால காட்டுற சிறை என்பது இதுவரைக்கும் சினிமால சிறை அந்த சிறை காட்டப்படவே இல்லை. உண்மையான சிறை உலகம் வேறு. உளவிலேயே நம்மள எவ்வளவு சிதைக்க முடியுமோ சிதைச்சாங்க. தனிப்பட்ட முறையிலும் கிடையாது. இப்ப நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது என்னன்னா, இதெல்லாம் கூட நான் வந்து காமெடியா கூட கடந்து போவேன். நம்ம தனிப்பட்ட முறையில் இதாகும்னா நான் என்ன படிக்கணும் அப்படிங்கறதே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நான் தென்னாட்டு புரட்சின்னு சொல்லி மருதுபாண்டியரோட வரலாறு கொண்டு போறேன், அது உள்ள கொண்டு போக முடியுன்றாங்க. ஏன்னா அதுல வந்து மருதுபாண்டியர் வாழ வச்சிட்டு இருக்காரு, இது வந்து சிறை விதிகளுக்கு எதிரானது. புத்தகத்துல ஒரு அட்டப்படத்துல அது மருதுபாண்டியர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் வரலாறு படிக்க விடாது. சரி விடுங்க, பூலான் தேவர் வரலாறு இருக்கு, அங்க துப்பாக்கி தூக்கி நிக்கிறாங்க, அது கொண்டு போக கூடாது அப்படிங்கிறாங்க. எதையுமே படிக்க விடல. கடைசியில பார்த்தா முழுக்க வைரமுத்தோட புத்தகங்கள் படிச்ச 36 புத்தகம் வாங்கி இருக்கு பாருங்க. இந்த டேபிள விட கொஞ்சம் பெருசு 6 அடி. இதுதான் என்னோட இடம். 213 நாள் இதுதான் என்னோட இடம். இதுக்குள்ளதான் நான் படுத்துக்கிறேன். இதுக்குள்ளதான் என் ட்ரெஸ், என்னுடைய புக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்படிதான் மொத்த இடமே ஒரு 6 அடி. இதுக்கு தலையை இன்னொருத்தன் படுத்திருப்பான், இந்த பக்கம் இன்னொருத்தன் படுத்திருப்பான். இதுல 54 பேர் நாங்க படுத்துருக்கோம். அப்படின்னா நான் நகலவும் முடியாது, கொஞ்சம் பிறண்டு ஒரு விரல் அவ்வளவுதான். இதுக்குள்ள போக முடியாது. எவ்வளவு நேரம் உட்கார்ந்தே இருப்பீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு லாக்கப்னா 5 மணிக்கு லாக்கப், 5 மணிக்கு அப்புறம் உட்கார முடியாது. இப்படியே கிடப்போம். இந்த சோறு இருக்கு பாருங்க, அந்த சோத்துல இப்படி தலையை எப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அப்படியே பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டு வீட்டை நினைச்சுக்கிட்டு புக்கு ஒரு 1/2 மணி நேரம் புக்கு படிக்கும். 24 மணி நேரம் புக்கு படிக்க முடியாது, பைத்தியமா மாறிடுவோம். அவளும் படிக்க முடியாது. ரொம்ப சங்கடமா இருக்காது. என்ன சொல்றது, படமாவே எடுக்கலாம். முழுமை இப்போ யாருமே இது வரைக்கும் படமா எடுக்கலாம். அவ்வளவு ஒரு ரொம்ப வேதனையா இருக்கும் எனக்கு. தொடர்ச்சி அப்படின்னா நீ நமக்கு என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது. கம்யூனிகேஷன் கிடையாது. வாரத்தில் ஒரு முறை தான் அலைபேசி பேச முடியும், அது 9 நிமிடங்கள் தான். வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, வாடகை கட்டணும், பேங்க்லோ, அதை பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஓடிடும். நல்லா இருக்கியான்னு கூட கேட்க முடியாது. அப்புறம் வழக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ள கட் ஆயிரும். அடுத்த கால். அதாவது கொடுமை என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 10 முறை வீட்டுக்கு பேசுவோம். நம்ம நினைச்சா வைக்கலாம், அங்க என்னன்னா 9 நிமிஷம் ஆயிரும், கட் ஆயிரும். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை தான் பேச காத்திருக்கணும். ஒரு வாரம் காத்திருக்கணும். ஒரு போனுக்கு ஒரு வாரம் காத்திருக்கணும். அந்த புதன்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னா, எனக்கு புதன்கிழமை போன் ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்கு வரும். காலையில் ஒரு 9 மணிலேருந்து இப்படி பார்த்துட்டே உட்காந்துரும். எப்படா போன் காவலர் வருவாரு, எப்படா வருவாருன்னு ஏக்கம்லாம் சொல்லி. அப்பதான் நான் வெளி உலகத்துடைய சுதந்திரத்தை முழுமையா உணர்ந்தேன். வெளியே எவ்வளவு சொர்க்கமான வாழ்க்கை இருக்கு.